வேலூர் மாவட்டத்துக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோபாலா ஐயா அவர்களை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் கிட்டத்தட்ட 25 வருடங்களாகவே இந்த ஜோதிடத்துறைக்குள்ள இருக்கிறேன். ஆனால் என்னோடய துர்பாகியம் ஐயாவை சந்திக்காமல் போனது. அது என்னவோ தெரியல, எனக்கு ஐயாவோட சந்திக்க முடியாத ஒரு சூழல் எனக்கு அமைஞ்சிருச்சு. வெளியில் தான் நான் பயணித்தேன். ஆனால் நான் பயணித்த அத்தனை இடங்கள்லையும் நான் வெள்ளூர்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லும்போது அஸ்ட்ரோபாலா ஊரா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஐயா இந்த ஜோதிடத்துறைக்கு வேலூர் மாவட்டத்துக்கு எவ்வளோ ஒரு பெரிய பெருமையை சேர்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத நான் நிறைய உணர்ந்திருக்கிறேன். பல காலகட்டங்களில் நான் உணர்ந்திருக்கிறேன். அதை என் குருநாதர் தங்கபாண்டி ஐயா கிட்டே இதை நான் சொல்லியிருக்கேன். ஐயாவும் என்னை கேட்பார், அஸ்ட்ரோபாலா மிகப்பெரிய ஆள், அவரோட தொடர்பில் இருங்கண்ணே அப்படிங்கிறத ஐயாவும் எனக்கு பலமுறை சொல்லியிருக்கிறாரு. நான் வேலூரில் எது நடந்தாலும் அஸ்ட்ரோபாலாவை கூப்பிடு அப்படின்னு முதல்ல எனக்கே என் குருநாதர் ஐயா எனக்கு சொல்லுவார். ஆனால் ஐயாவோட பெருமையை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் வெள்ளூரில் படித்தவங்க அத்தனை பேருமே என்கிட்ட சொல்லுவாங்க, நான் அஸ்ட்ரோபாலா ஐயா கிட்ட நான் படித்தேன். ஆனால் ஐயா அவ்வளோ பெரிய திறமைசாலி, ரொம்ப அற்புதமாக சொல்லுவார், ஒவ்வொரு வகுப்புமே ரொம்ப பிரமாதமாக எடுப்பார் அப்படின்னு ஐயாவோட மாணவர்கள் சொல்லவே நான் கேட்டிருக்கேன். தேங்க்யூ. அவர் மாணவர்களோட பேரை சொல்லலை, ஆனால் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஒரு பெருமை. ஐயாவோட சேர்ந்து பயணிக்கிறது, அவரோட பெருக்கிறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஜோதிடத்துறையை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷம் இருந்தாங்கன்றது முக்கியம் இல்லை, எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். யார் வேணாலும் இந்த துறைக்குள்ளே வரலாம், யார் வேணாலும் இந்த கலையை கற்றுக்கலாம். ஆனால் இந்த கலையை எப்படி டெலிவரி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல தான் விஷயங்கள் இருக்குது. புரியுதுங்களா? நம்ம ரஜினிகாந்த் கிட்ட ஒரு முறை மீட்டிங் அவர்கிட்ட பேட்டி எடுத்தாங்க. ஜோதிடம் உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ ரஜினிகாந்த் ஒரு வார்த்தை சொன்னார், ஜோதிடம் உண்மை, ஆனால் அது சொல்கிறவங்கள பொறுத்து இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணார். அதனால் ஜோதிடத்தை யார் சொல்லணும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி, இயற்கையின் விதி யாருக்கு இருக்கோ அவங்க சொல்லலாம், அந்த துறையில் அவங்க சயனிப்பாங்க. ஜோதிடத்துக்கு நீங்கள் அர்ப்பணிச்சிட்டிங்கன்னா ஜோதிடம் உங்களுக்கு சிறப்பாக வருங்கிறத என்னோட அனுபவங்களில் நான் சொல்கிறேன். ஜோதிடம் நாம் என்ன தான் படித்தாலும் என்ன தான் கேட்டாலும் மக்களோட நெருங்கி பழகும்போது மட்டும்தான் நமக்கு அனுபவங்கள் கிடைக்கும். ஒரு ஜாதகம் ஒவ்வொரு முறை பார்க்கும்போது அந்த மக்கள்கிட்ட நமக்கு நிறைய பாயிண்ட்ஸுகள் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுங்களும் அந்த காரகத்துவங்களையோ பாவ ஆதிபத்தியங்களையும் தான் நான் குறித்து வச்சு அடுத்த கிளைண்ட்டுக்கு அதை அப்ளை பண்ணும்போது அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அப்போது மக்கள் தான் நமக்கு ஆசிரியர்கள். என்னதான் நம்ம ஆசிரியர்கிட்ட படித்தாலும் குரு கிட்ட படித்தாலும் மக்கள் தான் நமக்குள்ள பேராசிரியர்கள். அவங்க கிட்ட நெருங்கி பழகிற வாக்கியம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களெல்லாம் உண்மையான ஜோதிடர்கள், சிறப்பான ஜோதிடர்கள் அப்படிங்கிறத தெரிவிக்கிறேன். இப்போது ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 பாவங்களில் நான் ரொம்ப விரும்புகிறது, ரொம்ப ரசித்து படிக்கிறது 2 பாவங்களை நான் ரொம்ப ரசித்து படிப்பேன். அதில் ஒன்று 7ஆம் பாவம், 2வது 10ஆம் பாவம். 7ஆம் பாவங்கிற திருமண பாவம், 10ஆம் பாவங்கிற தொழில் பாவம். இது 2 எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை சார்ந்த விஷயங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டாலோ கஸ்டமர் என்கிட்ட வந்தாலோ அவ்வளவு சந்தோஷமாக நான் பார்ப்பேன். எனக்கு அதில் சிறிய விஷயங்கள் நிறையவே எனக்கு கிடைக்கும். அப்படி பார்க்குற காலகட்டத்தில் எனக்கு கிடைச்ச அனுபவங்களை உங்களோட நான் இப்போ பகிர்ந்துக்கிறேன். இன்றைக்கி நான் பேசும்போது 7ஆம் பாவம் திருமண பாவம் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி பேசுகிறேன். இந்த திருமண பாவம் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முறையாக வரமுறையோடோ பாரம்பரியமாக நடந்துட்டு வந்த திருமணம் இன்றைக்கு கிடையாது. ஏன் இன்றைக்கு கிடையாது அப்படின்னா காலதேச வர்த்தமானம்னு சொல்கிறது போல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திருமணங்கிறது மாறிப்போச்சு. முறையாக பார்த்து பண்ணக்கூடிய திருமணம் இன்றைக்கி சிறப்பாகவும் இருக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி. அனுதினம் ஒரு வாரத்தில் குறைஞ்சது எப்படி பார்த்தாலும் ஒரு 3 பேர் திருமண வாழ்க்கை பாதிப்புள்ள கஸ்டமரை தான் இன்றைக்கி சந்திக்கிறோம், அவங்களோட தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் அந்த திருமண வாழ்க்கையில் என்னெல்லாம் பாதிப்பு வருது, அது எப்படியெல்லாம் பொருத்தம் பார்க்குறது அந்த 10 பொருத்தங்கிறது அது எல்லாமே இன்றைக்கி கடந்து வெளியில் வந்துட்டோம். 10 பொருத்தம் மட்டும் இன்றைக்கி திருப்தி அல்ல, அதை தாண்டி ஜாதக ரீதியில் சில கிரக பொருத்தங்களையோ பார்க்குறோம். அதை தாண்டி இன்றைக்கி விஷயங்களை இன்றைக்கி காலதேச வர்த்தமானம் இன்றையோட சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் திருமண பொருத்தத்தை அமைக்க வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் நாம் ஒவ்வொரு ஜோதிடரும் இருக்காங்க, எந்த ஜோதிடரும் இருக்காங்க. ஆனால் எந்த ஜோதிடருமே சொல்ல போகிறதில்லை. எல்லா ஜோதிடர்களுமே தன்னோட கற்றுக்கிட்ட அறிவை சிறப்பாக பயன்படுத்துகிறாங்க. அதையே மீறி சில பாதிப்புகள் வருதுன்னா அதனோட விதி.
அந்த விதியை மாற்றுறது தான் ஜோதிடர் இருக்காங்க. அந்த ஜோதிடர்கிட்ட அவங்க அணுகும்போது தான் அவங்களுக்கு அந்த வழிமுறைகள் கிடைக்குது. அந்த அடிப்படையில் ஜோதிடத்தில் திருமணத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக திருமண பொருத்தங்களில் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த 3, 5, 7 பொருத்தம் வருதுங்கிறாங்க. ஆனால் நட்சத்திர பொருத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3, 5, 7 சில நட்சத்திரங்களுக்கு பொருத்தம் வரும், பெண்களுக்கு மட்டும் பொருத்தம் வரும் அப்படிங்கிறாங்க, ஆண்களுக்கு வராது, அதை விளக்கணுங்கிறாங்க. ஆனால் நான் 3, 5, 7ங்கிறது ஏதோ ஒரு வகையில் அது ஒரு பாதிப்பை தருது. அந்த 3, 5, 7 திருமண பொருத்தத்தில் பெண்ணோட நட்சத்திரத்திலேருந்து ஆண் நட்சத்திரம் 3, 5, 7 வரும்போது கண்டிப்பாக ஒரு பாதிப்பை அந்த ஜாதகர் லைஃப்பில் அனுபவிக்கிறாங்கிறத நிறைய கண்கூட பார்த்துருக்குறேங்க ஐயா. 3, 5 பொருத்தங்கிறத விளக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. தாராபலன் உள்ள ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னீங்கன்னா சூரியனோட நட்சத்திரமோ ராகுவோட நட்சத்திரமோ நான் சேர்க்க மாட்டேன். ஆனால் பொருத்தம் வரும், சிறப்பான பொருத்தம் வரும், ரொம்ப அற்புதமான பொருத்தம் வரும். ஆனால் நான் சேர்க்கிறது இல்லை, நான் வேணான்னு. ஆனால் கஸ்டமரு அதை தாங்க மாட்டேங்கிறாங்க. காலம் கடந்து போகுது, வயசாகுது, நாள் போயிட்டே இருக்கு, எனக்கு அது பார்த்து கொடுங்க அப்படின்னு ஒரு ஜோதிடரை கட்டாயப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த கட்டாயத்தின் பேரில் தான் அதை நாம் செய்ய வேண்டியதாக வருது. ஜோதிடருக்கு முழு சுதந்திரத்தை மக்கள் தர்றதில்லை. அவங்க வரும்போதே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் என்னைக்கு டேட்டு, அவங்க சொந்தக்காரங்களும் என்னைக்கு ஃப்ரீயாக இருப்பாங்கோ, இந்த டேட்டெல்லாம் எடுத்துக்கணும் ஜோதிடர்கிட்ட வந்து இதுக்குள்ளே எனக்கு தேதியை கொடு அப்படின்னும் போது ஒரு ஜோதிடரால் சுயமாக செயல்பட முடியலாங்க. காலத்தின் கட்டாயம் அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாதிரி காலகட்டத்தில் சொல்லும்போது இந்த டேட்டு இதில் நான் கொடுத்தா இந்த சம்பவம் நடக்கும், நீ தான் பொறுப்பு அப்படின்னு மக்கள்கிட்ட தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா ஜோதிடர் மேலே எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் வராது. நீங்கள் சொல்லலை அப்படின்னவங்க அவங்க மறுபடியும் வந்து கேட்குறாங்க, ஐயா நீங்கள் கொடுத்தீங்க என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதனால் சம்பவங்களை சொல்லிடுங்க ஜோதிடர்கள் அப்படிங்கிறது எல்லா ஜோதிடர்களுக்கும் என்னோட வேண்டுகோள். கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியோட பாவத்தையும் 7ஆம் அதிபதியோட கிரகத்தையும் சுக்கிரனையும் செவ்வாயும் வைத்து நீங்கள் அந்த ஜாதகத்தோட ஸ்டேட்டஸ் மன வாழ்க்கையை ஆரம்பத்திலேயே சொல்லிடுறது ஜாதகருக்கு நல்லது. பொருத்தம் பார்க்க வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு திருமணத்துக்கு உண்டான காலம் வந்துடுச்சான்னு பார்த்துட்டு பொருத்தம் பார்க்கறது தான் சால சிறந்தது. நம்ம பொருத்தம் பார்த்து சொல்லிகிட்டே இருப்போம், ஆனால் திருமணம் வந்துடுச்சா காலம் வராது. ஆமாம் நான் சொல்லிடுறோம், அம்மா 3 வருஷம் கழிச்சு தான் வருணுமா, இல்லை நான் என்ன பண்ணட்டுன்னு கேட்குறாங்க. அடுத்த கேள்வி வெயிட் பண்ணுங்கன்னா வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ பொருத்தம் ஜாதகம் எடுத்துட்டு வா பார்த்து சொல்கிறேன், அது காலம் கிடக்குது, அந்த 3 வருடம் ஆகிடுது. ஒரு பேங்க் மேனேஜர் அவர்கிட்ட நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் 30 வயசுக்கு மேலே உன் பொண்ணுக்கு திருமணம் பார்த்து வரும், இப்போ வராது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் அவர் கேட்கல, இல்லை சொந்தக்கார் சொல்கிறாங்க அப்படியே காலம் 4 வருஷம் ஓட்டிட்டார். இன்னைக்கு 30 வயசு. நேற்று எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி 30 வயசு பூர்த்தி ஆகிடுச்சு. ஒரு ஜாதகத்தை அனுப்பிச்சாரு, பொருத்தம் போட்டு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணலாம், காலம் வந்துடுச்சு, பொருத்தம் அமைஞ்சிச்சு. ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா திருமணம் நடந்தால் இந்த சம்பவம்லாம் நடக்கும். அப்போ நடக்குதுன்னா நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். வரப்போகிற பையன் மேலே தப்பு இல்லை, உன் பொண்ணு மேலே தான் தப்பு. காரணம் உன் பொண்ணோட ஜாதகத்தில் இருக்கிற அமைப்பை நான் சொல்லிடுறேன். நாளைக்கு நடந்ததுக்கு அப்புறமா இப்படி நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லிட்டேன். அந்த பொண்ணு பாருங்க ரிஷப லக்னம், 7ஆம் அதிபதி 8ல், 8ஆம் அதிபதியும் 8ல். இப்போ தசாபதி நடந்துட்டு இருக்குது, கல்யாணம் பண்ண வேணாங்கிற. எனக்கு என்ன சொல்கிறேன், இந்த காலகட்ட கடந்து பண்ணுங்க ஜோதி. அதாவது இந்த குரு தசை நடந்துட்டு இருக்குது, இன்னும் 3 வருடம் இருக்குது, 3 வருடம் முடிஞ்சு பண்ணுன்ற. இல்லை நான் இப்போவே பண்ண போகிறேன். நான் 3 வருடத்தில் நீ பண்ண 7ஆம் அதிபதி 8ல் அன்சாட்டிஸ்ஃபைட் திருமண வாழ்க்கை. திருமணத்தில் ஒரு ஒருத்தரோட ஆசீர்வாதம் இருக்காது, மன வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லாமல் திருமணம் நடக்கும், ஒரு சண்டை சச்சரவு வரும். இதெல்லாம் நீ கேட்டுக்கோ. இதெல்லாம் ஏற்படுத்துறது யாருன்னா உன்னோட பொண்ணு தான் ஏற்படுத்தும். வரப்போகிற மாப்பிள்ளை பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லிடுறோம். அப்போ சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன ஆகுதோ இதெல்லாம் நடக்குமா, அப்போ நடந்துடுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு முன்கூட்டியே தகவலை தெரிவிச்சிடும். இல்லைன்னும் போது ஜோதிடர்கள் வந்து அவங்க கேள்வி கேட்குறாங்க. அதனால் சம்பவங்களை முன்கூட்டியே தயவு செஞ்சு எல்லா ஜோதிடர்களும் முன்னாடி சொல்லிடுறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இந்த கலைக்கு நாம் பெருமை சேர்க்கிறோம், இந்த கலையை வளர்க்கணும், கலைத்தாய்க்கு நாம் வந்து அர்ப்பணிச்சுட்டு இருக்கத்தனோட வாழ்க்கையை நாம் கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கணும். ஜோதிடர்கள் வந்து பெருசாக எதையும் எதிர்பார்க்கக்கூடாது, உள்ளது உள்ளபடியே வந்து சொல்கிறது தான் ரொம்ப சிறப்பு. நான் பலமுறை சொல்வேன், ஐயா யார் வந்தாலும் நான் எனக்கு என்ன தோணுதோ எனக்கு என்ன இருக்கோ அதை நான் சொல்லுவேன். கடவுளே வந்தாலும் நான் கரெக்டாக சொல்லுவேன். கடவுள் வந்துட்டாரு, நம்மளோட பெரிய ஆள், உலகத்தை ஏகிற பிரபஞ்ச சக்தி அப்படியெல்லாம் கிடையாது, நீ கொடுத்தது தான் எனக்கு கலை, இந்த கலையை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது என்னோட தாத்பரியம். என்னோட ஜோதிட ஆஃபீஸ்க்கு யார் எதிரி யார் வந்தாலும் நான் பாரபட்சம்லாம் கிடையாது. என்ன தோணுதோ அதை அப்படியே டெலிவரி பண்ணிவிட்டு நான் போயிடுவேன்.
அந்த அடிப்படையில் ஜோதிடம் திருமண பொருத்தம் சூரியன் ராகு பொருத்தம் நான் சேர்க்க மாட்டேன், சந்திரன் ராகுன்னு சேர்க்க மாட்டேன், சனி செவ்வாயை சேர்க்க மாட்டேன், உடைந்த நட்சத்திரங்கள் ரெண்டுமே சேர்க்கறது இல்லை. சூரிய நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் ரெண்டும் பொருத்தம் பார்க்கறது எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் இது எல்லாம் விருப்பம் இல்லை சொல்லி தள்ளி வச்சா எப்போ தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துடுது. அப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உடைஞ்ச நட்சத்திரமாக இருந்தாலும், அது நீச்சம் அடைஞ்ச கிரகத்தோட நட்சத்திரமாக இருந்தாலும், ஏதாவது ஒரு பாதிப்புன்னு இருந்தால் அந்த பாதிப்பு அந்த கிரகங்கள் வேலை செய்ய தான் செய்யும், ஏதோ ஒரு சூழ்நிலை செய்யும். அதை என்ன பண்ணுற அந்த இடத்துல மட்டும் அவன் பாக்கியாதிபதியாக இருந்தாலோ, அவன் யோகியாதிபதியாக இருந்தாலோ, அவன் கர்ணநாதனாக இருந்தாலோ, அவன் அந்த லக்னத்துக்கு நட்பு கிரகமாக இருந்தாலோ மட்டும் அதை எடுத்து சரியான பொருத்தங்கள் வரும்போது, பாவ காரகத்துவங்கள் பலமாக இருக்கும்போது நான் இணைச்சு கொடுக்குறேன். அந்த பாவ காரகத்துவம் இணைச்சு கொடுக்குறேன். பொருத்தம் மட்டும் நான் பார்க்கறது இல்லை. பொருத்தத்தை ஒரு பக்கம் விட்டாலும் மேக்சிமம் நான் திருமண பொருத்தத்தில் பார்க்கறது 7ஆம் அதிபதி என்ன நிலையில் இருக்கு அப்படிங்கிறது என்னோட முதல் ஸ்டேட்டஸ். 7ஆம் பாவம் என்ன ராசியா வருது அப்படிங்கிறது என்னோட அடுத்து. அந்த 7ஆம் அதிபதியை எந்த கிரகம் பார்க்குறாங்கிறத என்னோட முதல் ஸ்டேட்டஸ். நான் அதை முதல்ல பார்க்காம அந்த உள்ளமே சொல்ல மாட்டேன். அதனால 7ஆம் அதிபதியும் 7ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகங்களையும் மையப்படுத்தி நாம பொருத்தம் போடணும். பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் சரி பாருங்க, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குறிப்பாக மேஷம், கும்பம், தனுசு இந்த பாவங்களில் இருந்தால் அவன் மேரேஜ் லைஃப் அன்சாட்டிஸ்ஃபைடு லைஃப். ஒருத்தர் கூட இந்த பாவங்களில் இருந்து திருமணம் நடந்தவங்க நான் திருப்தியாக இல்லற வாழ்க்கையில் வாழ்கிறேன் அப்படிங்கிறது வார்த்தை வெளியே வரலை. என்னோட அனுபவங்களை சொல்கிறேன். என்னோட அனுபவங்கள் எடுத்தால் நானே கன்னியா லக்னம், 7 கூடிய புதன் எனக்கு 4 தனுசுல. இப்போது இல்லற வாழ்க்கையை விட ஆன்மீக வாழ்க்கையில் தான் எனக்கு நாட்டு அதிகம். எனக்கு கல்யாணம் ஆகிற காலகட்டத்திலேயே நான் ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ என்னோட மனைவி கேட்பாங்க, எங்கூட இருக்கிற நேரத்தில் நீ பூஜை ரூம்லேயோ புத்தகத்திலே இருக்கிறியே அப்படின்னு என்னை கேள்வி கேட்பாங்க. ஏன்னா எனக்கு அங்கே தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போயின்னு இருக்கு. அப்போது ஒவ்வொரு முறையும் நான் அனுபவிச்சு பாருங்க, மேஷம், கும்பம், தனுசில் 7ஆம் அதிபதி இருந்தாலும் திருப்தி அல்ல. அதே மாதிரி அந்த பாவங்களில் சுக்கிரன் செவ்வாய் இருந்தாலும் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை. ஆண்களுக்கு சுக்கிரனோ பெண்களுக்கு செவ்வாய் இருந்தாலும் மன வாழ்க்கை மகிழ்ச்சி ஏதோ ஒரு பாதிப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக தருதுங்கிறது அனுபவத்தில் கண்ட உண்மைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி இந்த பாவங்கள் இருந்தால் மட்டும், 7ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தில் இருந்தாலும் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை. அது எந்த பாவனா எந்த ராசினா இருக்கட்டும், ஆனால் அது 10ஆம் பாவமா 7ஆம் அதிபதி போய் உக்காரும் போது அவனுக்கு திருப்தி இல்லை. இப்போ 7 கூடியவன் 10ல் போனால் அவனோட லைஃப் ஸ்டைல் முதல்ல பார்த்தீங்கன்னா அவன் தொழிலில் தான் அக்கறை செலுத்துகிறான். குடும்ப வாழ்க்கையில அவன் அடுத்த கட்டத்துக்கு தான் வரான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயே அவங்களுக்கு திருப்தி இல்லை. 7 கூடியவன் 10ல் இருந்தால் காலதாமதமான திருமணம். அவன் திருமணமே எப்போ நடக்குதுன்னா மினிமம் 30 வயசு தாண்டிடுது. 30 வயசுக்கு மேலே திருமணம் நடக்குது. முயற்சி பண்ணால் கூட சீக்கிரமாக அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கிறதே இல்லை. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நடக்கிறதே இல்லை. அப்போ 7ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தில் இருக்கும்போது காலதாமதமான திருமணம் அப்படிங்கிறத சொல்லுது. முதல் தரமான தொழில் 7 கூடியவன் 10ல் இருந்தால் அதில் என்ன யோகம்னா, கணவன் மனைவி சேர்ந்து தொழில் செய்கிற ஒரு யோகம் கிடைக்குது. 2 பேரும் சேர்ந்து வீட்டில் இருக்க வேண்டிய நேரத்தை தொழில் ஸ்தானங்கள்லேயே தன்னோட நேரங்களை அவங்க கடக்குறாங்க அப்படிங்கிறது அனுபவத்தில் தெரியுது. அப்போ 7 கூடியவன் 10ல் இருந்தால் கணவன் மனைவியாக சேர்ந்து தொழில் செய்கிற ஒரு பாக்கியத்தை கிடைக்குது. அப்போ 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன சொல்லலாம், 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அவன் கூடவே இருக்கு முன்னாடி ஹஸ்பண்ட், அவங்க கூடவே இருக்கு. எங்கே இருக்கு? நான் இன்னைக்கு ஒருத்தரை பார்க்கும்போது சொல்கிறேன், 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்குது, திருமண வாழ்க்கை, வயசு 32 ஆயிடுச்சு, திருமணத்துக்குள்ள அந்த சூழல் உருவாயிடுச்சு, ஆனால் நீ பொண்ணு தேட தேவையில்லை அப்படின்னு. என்னோட பொண்ணு வீட்டிலே தான்மா இருக்குது அப்படின்னு. எனக்கு புரியல சார். நாங்கள் உங்கள் ஒன்று வீட்டில் தான் இருக்கோம், வீட்டு மாடியில் இருப்பா, எதிர் வீட்டில் இருப்பா, பக்கத்திலே இருப்பா, நீ வேணா போய் செக் பண்ணு. அப்புறம் 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறாங்க, எதிர் வீட்டில் இருக்க பொண்ணை பையன் லவ் பண்ணுறான் சார். 7ஆம் அதிபதி லக்னத்துலேருந்து நேரம் 7 பார்க்குது, அது சுக்கிரன். லக்னத்தில் 7 சுக்கிரனாக்க அந்த 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ அவன் விரும்புகிறான், பண்ணி வச்சிடு, இதில் போய் என்ன இருக்கு, பண்ணி வச்சிருமா. அப்போ 7ஆம் அதிபதி 2ல் இருந்தா, 7ஆம் அதிபதி 2 இருந்தால் வருமானம் சம்பாதிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு வேலைக்கு அனுப்பிடு, வீட்டில் வச்சுக்காத. 7 கூடியவன் 2ல், 7னா மனைவி, 2னா வருமானம். அது வேலைக்கு போன சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவான். ஆசைப்படுற வேலைகள் இருக்கிற பொண்ணை நீ கல்யாணம், நீ நிம்மதியாக இருப்ப. வருமானம் அவங்களோட ஃப்ரீடம் வேணும். அந்த ஒரு ஃப்ரீடம் நீ கொடுத்துட்டா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். அப்போ 7ஆம் அதிபதி 3ல், அப்போ என்ன பண்ணுறது? 7ஆம் அதிபதி 3ல் சுய முயற்சியில் திருமணம். பொண்ணை நீ பாரு. நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், ஐயா மாப்பிள்ளை பொண்ணை நீ காட்டுங்க,
டிசைட் பண்ணுறது அவனோட கேரக்டர்ஸ். அவன் ஒத்துக்கிட்டா பண்ணு, இல்லைன்னா நீ பண்ணாத. ஏன்பா கடைசி நேரத்தில் அவன் மனசு மாறிடுவான். அந்த பொண்ணு வானா எனக்கு பிடிக்கல, 3ஆம் இடம் தம்பிக்கு கட்டிய வேண்டி வெளியே போயிடுவான். நீ தயாரான்னு கேட்பான். 3ஆம் இடம் தம்பி அடுத்த உடனே என்ன பண்ணுவான், எனக்கு விருப்பம் இல்லை, என் தம்பி கட்டி வச்சிரு, நான் போறான்னு போயிடுவான். அதுக்கு நீ பதில் சொல்லாத. 7ஆம் அதிபதி வந்து சுயமுயற்சியில் திருமணம், பதிவு திருமணம், அதுவும் காதல் திருமணத்தை குறிக்கும். 5 மட்டும் காதல் பாவம் இல்லை, எல்லாரும் 5 5ங்கிறாங்க. நான் காதல் பாவத்துக்கு 4ஆம் பாவமும் காதலை எடுப்பேன், 3ஆம் பாவத்தையும் நான் காதலை எடுப்பேன். 4ஆம் பாவம் வந்து மனசு, மன பொருத்தம். இந்த ஜாதகத்துக்கு 10 பொருத்தம் முக்கியம். கட்டங்கள் செவ்வாய் தோஷம், நாகதோஷம், கலத்திர தோஷம், எந்த தோஷமாக இருந்தாலும் மன பொருத்தம் வந்துச்சுன்னா எல்லா தோஷங்களுக்கும் அப்பாற்பட்டு போயிடுது. அப்போ அந்த மன பொருத்தம்னா ஒரு பையன் ஜாதகத்திலும் ஒரு பொண்ணு ஜாதகத்திலும் 4ஆம் அதிபதி பலமாக இருந்து, பையனுக்கு 4ஆம் அதிபதியும் பொண்ணுக்கும் 4ஆம் அதிபதியும் 6 8 12 இல்லாமல் இருந்துட்டாலே அவங்களோட மன வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கு, பொருத்தங்களுக்கு அப்பாற்பட்டு நல்லா இருக்காங்க. 4ஆம் அதிபதி கெட்டு போயிட்டா அவங்க மன ரீதியான பாதிப்பு வந்து அந்த சுகத்தை இழந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வருது. 4ஆம் அதிபதி எந்த நேரத்திலையும் கெட்டு போகவே கூடாது. 4ஆம் அதிபதி மட்டுமில்லை, ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் கெட்டு போகக்கூடாது. சந்திரனும் 4ஆம் அதிபதியும் கெட்டு போகாமல் இருந்தால் அவங்கள திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது. அது அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, அது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்புகளுக்கு கொடுக்குது. அப்போ 7ஆம் அதிபதி 3ல் இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 3ல் இருந்தாலும் முதல்ல செய்யக்கூடிய திருமணம் கண்டிப்பாக மாறும். 7ஆம் அதிபதி 3ல் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆகிருக்கு. அப்போது அந்த டிவோர்ஸ்க்கு என்ன காரணம் அப்படிங்கிறப்போ அந்த 7ஆம் அதிபதியோட 3ல் இருந்தால் மட்டும் இல்லை, அந்த 12ஆம் அதிபதியை சுக்கிரன் செவ்வாயை மையப்படுத்தி தான் நம்ம போய் பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் கன்னியா லக்னம் 7 கூடிய குரு சிம்மத்தில் இருக்குது, கன்னியா லக்னம் 7 கூடிய குரு மிதுன லக்னம் 7 கூடிய குரு சிம்மத்தில் இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் பாவத்தில் சனியும் கேதுவும் இருக்குது. இத்தனைக்கும் லவ் மேரேஜ், காதல் திருமணம். நான் கேட்டேன், பொண்ணு வந்து வேற ரிலீஜன்ஸ் ஆப்பான்னு, கிறிஸ்டின் சார். ஓகே, சனி கேது, சனியும் வெளிநாட்டு கிரகத்தை சேர்ந்தது, கேதுவும் வெளிநாட்டு கிரகத்தை சேர்ந்தது. அதாவது பாதகாதிபதி ஒரு உறவை மாற்றி செய்வதில் வல்லமை மிக்கவர்கள். சனி 7ல் உக்காந்துச்சுன்னா அவன் முறைப்படி கல்யாணம் வேணாம், அவன் காதலோ கல்யாணமோ கலப்போ மாறி பண்ணும்போது அவன் லைஃப் நல்லா இருக்கு. அவன் சொந்தத்தில் பண்ணும்போது தான் அந்த பாதிப்பை தருது. அந்த சனி லக்னப்படி பாதகாதிபதியும் சனியும் எந்த பாவத்தில் இருந்தாலும் அவங்க உறவை மாற்றி செயல்படுறது நல்லது. இப்போ 10ல் சனி இருக்கு, 10ல் பாதகாதிபதி இருக்கா அப்படின்னு சொன்னால் அப்பா கூட தொழில் பண்ணாத, சொந்தத்தில் பண்ணாத, தனியாக பண்ணு, வெளியாள்கிட்ட பண்ணு. அவன் பண்ணும்போது அங்கே ஃப்ரீடம் கிடைக்கிறது இல்லை. இந்த பாதகாதிபதி உறவை மாற்றுது. இப்போ பாதகாதிபதி நீங்கள் எடுத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வேலைகள் பாதகாதிபதி செய்யுது. பாதகாதிபதி என்ன சொல்லுவது அதன்படி போயிட்டீங்கன்னா அந்த பாதகாதிபதி தோஷமே அன்றது இல்லை. ஆனால் அந்த பாதகாதிபதியை பெருசாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பயப்படவே வேண்டிய அவசியம் இல்லை. விலகி வெளியில் போனாலே அது நம்மளை விட்டு விலகி போயிடுது. அப்போ 7ஆம் அதிபதி 3ல் இருந்தாலும் திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் சுயமுயற்சியில் திருமணம், முதல்ல நிச்சயிக்கிற திருமணமோ பொண்ணோ இல்லை திருமண தேதியோ மண்டபமோ கண்டிப்பாக மாறுகிறது. கண்டிப்பாக மாறும். 7ஆம் அதிபதி 3லேருந்து மேக்சிமம் ஆன்லைனில் ஃபேஸ்புக் மூலியமாக தான் பெண்கள் வந்து அமைதுங்கிறதையும் பதிவு பண்ணிடுறாங்க. 7ஆம் அதிபதி 4ல், அப்போ 7ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? சில பேருக்கு படிக்கும்போதே கல்யாணம் நடந்துடுது, காலேஜ்லேயே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, ஸ்கூல்லேயே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, பால்யத்திலேயே வந்து பண்ணிடுறாங்க. எனக்கு 7ஆம் அதிபதி 4ல் படிக்கும்போதே என் ஃபேமிலியில் பேசுவாங்க, மாமா பொண்ணை கட்டி வைக்கணும். அப்போது நம்ம படிக்கிற காலகட்டத்திலேயே அந்த திருமண பேச்சு வந்து அடிபடுது. அப்போ 7 கூடிய 4ல் இருந்துச்சுன்னு சொன்னால் உறவுல தான் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். எனக்கு உறவுல தான் திருமணம் 7 கூடியவன் 4ல். ஸோ என்னோட மாமா பொண்ணை தான் நான் திருமணம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அடுத்த கொஸ்டின். ஆனால் எனக்கு ஜோதிடம் தெரியாத காலகட்டத்தில் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ தான் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். 20-25 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் நடக்கிறப்போ அப்போது 7 கூடிய 4ல் சொந்தத்தில் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு ஜோதிட விதி சொல்லுது. ஆனால் 7ஆம் அதிபதி கன்னியா லக்னத்துக்கு 7 கூடிய குரு 4ல் பாதகாதிபதி. அப்போ பாதகாதிபதி 4ல் அந்த உறவுகளை விட்டு வெளியில் போகணும். உறவுல அவன் கல்யாணம் பண்ணக்கூடாது, உறவுல பண்ணால் பிரச்சனை. ஆனால் என்னடா தெரியாது பண்ணிட்டாங்க. அப்போ உறவுல பண்ணும்போது அதோட பாதிப்பு தாக்கங்களை கண்கூட நான் அனுபவிச்சிருக்கேன். அப்போ அடுத்து நான் வரவங்களுக்கு என்ன சொல்லு, 7 கூடிய 4ல் உறவுல பண்ணாத கல்யாணம் வெளியில போய் பண்ணிக்கோ, வெளியில போய் பண்ணிக்க. லைஃப் உனக்கு சந்தோஷம் வேணும். 4ஆம் இடம் சுகஸ்தானம், 4 கூடிய 7 கூடிய 4ல் வந்து பாதகாதிபதியாக உட்காரும்போது சுகத்தை பாதிக்கும். உனக்கு சுகம் வேணும் அப்படின்னா வெளியில பண்ணிக்கோ, சொந்தத்தில் பண்ணாத. ஆனால் இவங்க சொந்தத்தில் தான் பண்றாங்க.
ஆனால் அந்த பாதிப்பும் நிறைய அனுபவிக்கிறாங்க. 7 நாளில் படிக்கும்போது சொந்தத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேக்சிமம் அதிகமாக சொத்து மேலே தான் ஆசைப்படுறாங்க. வரும்போதே எவ்வளோ சொத்து இருக்குது, என்ன சொத்து வச்சுருக்கா மாப்பிள்ளை, எவ்வளோ இருக்குது கையில், அப்படிங்கிறது தான் அவங்களோட கண்ணோட்டமே அதிகமாக இருக்குது. அப்போ பாதகாதிபதி 7 நாளில் வந்தால் சொத்தை விட்டுட்டு பாருங்கள், அவங்க படிப்பை கூட கேட்குறது இல்லை. 7 நாளில் வரும்போதே என்ன டிகிரி மாப்பிள்ளை முடிச்சிருக்காரு அப்படிங்கிறத அவங்க கேர் பண்ணுறது இல்லை. சொத்தை மட்டும்தான் அவங்க அதிகமாக எச்சரிக்கை பண்ணுறாங்க. ஆனால் 7 நாளில் சொந்தத்தில் பண்ணிக்காதுங்க. பாதகாதிபதியாக இருந்தால் மட்டும் சொந்தத்தில் பண்ணாதுங்க, மீதி எல்லாம் வந்து சொந்தத்தை திருமணம் பண்ணிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. 7 5. அப்போ 7ஆம் அதிபதி 5 இருந்தால் அவங்களோட மன வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவன் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டு இருப்பான், அவன் டிசைன் பண்ணிடுறான், இப்படி தான் பொண்ணு வேணும், இப்படி தான் எனக்கு பையன் வேணும். அவன் மனசுக்குள்ள அந்த டிசைன். 7ஆம் இடங்கிறது ஓவியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 7ஆம் இடம்ன்றது ஓவியம். அப்போ 7 5 உட்காரும் போது அந்த ஓவியத்தை அவன் வரைஞ்சி வச்சிடறான் மனசில். அந்த உருவமோ அந்த சிந்தனையும் அதை சார்ந்த மனசு எந்த பொண்ணுக்கிட்ட எந்த பையன்கிட்ட தொடுதோ அங்கே அவங்க விழுந்துடுறாங்க. ஸோ ஆழ் மனசில் அவங்க சேர்த்து வச்சிருக்கிறது அந்த உணர்வுகள் யார் மேலே அதை பிரதிபலிக்கிறாங்களோ அந்த இடம் வந்து சாதிய மொழிகளுக்கு அப்பாற்பட்டவங்க விழுந்துடுறாங்க. 7 5 முறைப்படி திருமணம் நடக்கும், தப்பு கிடையாது. ஆனால் விருப்ப திருமணமாக இருக்கும். ஒன்று விருப்ப திருமணம், அது வந்து ஜாதி மாதிரி அதெல்லாம் வந்து பல காம்பினேஷனை வச்சு நம்ம சொல்லிடுறோம். 7 5 அவனுக்கு பிடிச்ச திருமணம். இவங்க போய் மாப்பிள்ளையோ அலைன்ஸோ தேட வேண்டியதில் இவங்களை தேடியே வரும். 7 5 இருந்தால் இவங்களை தேடியே வரும். அப்போ ஒரு அற்புதமான இவங்க பாருங்க, 7 5 இருந்தால் அவன் 2வது டிகிரி முடிக்கும் போது தான் திருமணத்துக்கு உண்டான ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறான். உயர்கல்வி செகண்டு அவன் பிஜி பண்ணும்போது தான் அதை டிசிஷனே எடுத்துடுறான். இப்போ பண்ணிக்கலாமா வேணாவாங்க ஒரு தெளிவான முடிவுக்கு வரான். அப்போ 7 5 இருக்கிறது அது ஒரு அற்புதமான விஷயம், ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை. அது மறுக்கிறதுக்கு அது எல்லாருக்கும் அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. அது ஒரு அற்புதமான விஷயம். 7 5 பாருங்க, ரொம்ப சிறப்பான லைஃப் அவங்களுக்கு அமையும். 7ஆம் அதிபதி 6. இந்த 7ஆம் அதிபதி 6 இருக்கிறது வந்து அப்படின்னா நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், 7ஆம் அதிபதி 6 இருக்கு. பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு அனுப்பிடு, வீட்டில் வச்சுக்காத. வீட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை மட்டும் இல்லை, கண்டிப்பாக பிரச்சனை வரும், மனசு கெடுத்துடும். தயவு செஞ்சு வீட்டில் வைக்காதீங்க, வேலைக்கு அனுப்பிடுங்க. ஃபர்ஸ்ட்லேயே டிசைட் பண்ணிக்கோ. பையன் ஜாதகத்தில் 7 4 வரப்போற பொண்ணு வேலைக்கு அனுப்பிச்சிடு. நீ எந்த பொண்ணை கட்டினாலும் இந்த நிலைமை வரும். இந்த பொண்ணு வந்து தான் எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு நீ சொன்னீன்னா தப்பு வந்து முதல் எடுத்த உடனே சொல்லிடுவான். எந்த பெண்ணை கட்டினாலும் இவனோட ஸ்டேட்டஸ் இதுதான், 7 4 அனுப்பிடு, கண்டிப்பாக பண்ணிடு. அப்படி இல்லை நான் கோட்டீஸ்வரன் நான் வேலைக்கு அனுப்ப மாட்டேன் வீட்டில் வச்சிருக்கேன் அப்படின்னா அடுத்து என்ன ஆப்ஷன் கேட்பேன்? கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிடு. கொஞ்சமாவது கடன் வாங்கி வட்டி கட்டிடு, தயவு செஞ்சு வட்டி கட்டிடு. ஒரு டாக்டருக்கு சொன்னேன், 4 6 6 4 அவர் வீடு கட்டுறாரு, கோடிக்கணக்கில் பணம் போட்டு கட்டுறாரு. பல முறை சொல்லிட்டேன், சார் கையிலேருந்து பணத்தை கட்டாதீங்க, கடன் வாங்கி கொஞ்சம் கட்டுங்க சார், இல்லைன்னா சங்கடம் வரும்னு. கடன் வாங்கலாமல் கட்டிட்டாரு, பாதியிலே வீடு நின்று போச்சு. உடனே கூப்பிட்றாரு, ஐயா பாதியில் நின்றுடுச்சு, என்ன காரணம்? இன்ஜினியருக்கு எங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு, இன்ஜினியருக்கு எங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு, என்ன ரீசன்? நான் சொன்னல, ஜஸ்ட் ஒரு 5 lakhs நீ அதிகம் வேணாம் கடனாக போட்டு கட்டிடுன்னு ஸ்டார்ட் பண்ணார். இப்போ ரன்னிங்கில் போயின்னு இருக்கு. அப்போது 7 6 இருந்தாலே திருமணத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், இல்லை வேலைக்கு அனுப்பிடணும். தயவு செஞ்சு பையனையும் பொண்ணு வீட்டிலேயே வேலைக்கு அனுப்பாம வச்சுக்கோ, பையனை வெளியூருக்கு அனுப்பிடு, வெளிநாட்டுக்கு அனுப்பிடு. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல 7 12 வெளிநாடு கிளம்பிடு. வெளிநாடு எங்கன்னா அனுப்பி வச்சுன்னா அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. குறிப்பாக அந்த இளமை காலங்கள் தான். 7 6 இருந்தால் குறைஞ்சதுன்னா ஒரு 6 ஒரு 7 வருடம் வரைக்கும் அவங்கள கொஞ்சம் வெளியில இருங்க, கொஞ்சம் விலகி இருங்க, உங்களோட வாழ்க்கையில் வசந்த வீசும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆனால் 7 6 இருந்தால் கண்டிப்பாக என்னதான் விலகி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கலத்திரத்துக்கு ஒரு ஹெல்த் சம்பந்தமான பாதிப்பு அன்னைக்கு ஆரம்பித்தது லைஃப் லாங்காக இருக்குது. இது வரைக்கும் அது ட்ரீட்மெண்ட்டில் சரியாயிடும் அதெல்லாம் சொல்லக்கூடாது. எடுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க நல்லா ஆயிடுச்சு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஐயா நீங்கள் சொன்னீங்களேன்றாங்க. என்னோட அனுபவங்கள்ல நான் நிறைய என்ன நானே மாற்றிக்கிட்டேன், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத. அப்போ 7 6 இருக்கிறப்போ ஜாதகர் ஜோதிடர்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நிறைய விஷயத்த சொன்னாலோ நிறைய நம்மளோட அறிவு திறமைகள்லாம் வெளிப்படுத்தி சொன்னாலோ அவங்க தோற்று போயிடுறோம். வரும்போது எளிமையாக இருக்கிற விஷயங்களை நேச்சுரலாக சொன்னாலே ஜோதிடங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது கேட்குறதுக்கு. அப்போ 7 6 இருந்தால் இந்த 7ஆம் அதிபதி 7 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்?
7ஆம் அதிபதி 7 இருந்தால் கண்டிப்பாக கலத்துரும், லாங்கில் இருந்து தான் கிடைக்கும், வெளிநாடு வெளியூரில் தான் கிடைக்கும். 7 இருக்குதுன்னா கண்டிப்பாக 7ஆம் அதிபதியோட தான் பவர் வாங்கி இருக்கும். லக்னாதிபதி பவர் கம்மியாக இருக்கும். தயவை செஞ்சு விட்டு கொடுத்து போயிடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 7 வளர்த்திச்சு, அவங்கள மீறி ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே ஈகோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ லக்னாதிபதியே பலமாக இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை சேர்க்கவே கூடாது. ஆனால் சேர்த்துட்டாங்க ஒரு இடத்துல. லக்னமும் பலமாக இருக்குது, 7ம் பலமாக இருக்குது. இப்போ 2 பேருக்குள்ள ஈகோ பிரச்சனை என்ன பண்ணு, விட்டு கொடுத்து போங்கப்பா, விட்டு கொடுத்து போங்க. ஒன்று ஜாதகப்படி விட்டு கொடுத்து போங்க, இல்லையா அவங்க திருமணம். நீங்கள் நல்லா பாருங்க, ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி என்ன சொல்லுதோ திருமணத்துக்கு உண்டான முகூர்த்த நேரம் அதே மாதிரி தான் அமையுது. முகூர்த்த நேரமாக மாறுறதில்லை. இந்த ஜாதகத்தில் என்ன இருக்குதோ முகூர்த்த நேரமாக தானாக அமையுது சார். இந்த 7ஆம் அதிபதி மாதிரியே அமையுது. அப்போ நம்ம என்ன ஒன்று பார்த்துட்டு ஒரு முகூர்த்த நாளை திருப்தி கொடுக்குறோம், ரெனுவல் பண்ணிக்கோங்க, மாங்கல்யம் மறுமாங்கல்யம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிரகாசம் கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக கிடைக்குது. ஆனால் மருமகங்க பண்ண வேண்டிய காலகட்டங்களில் பண்ணால் அந்த பாதிப்புலேருந்து அவங்க தோஷம். நீங்கள் 7ஆம் அதிபதி 7 இருக்குது, பெரிய விசேஷம். 7ஆம் அதிபதி 7 இருந்துச்சுன்னா மனைவி வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு யோகம், தொழில் அபரிதமான வளர்ச்சி, நல்ல வருமானம், வாடிக்கையாளர் குவியம், ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவனோட லைஃப். 7 இருக்குது, அவ்வளோ பெரிய ஒன்று. இப்போ 7 திருமணம் நடக்கலை அப்படின்னு சொன்னா நான் உடனே என்ன சொல்லுவேன், 7ஆம் அதிபதி வலுத்துச்சுடா, யாருக்காவது ஒரு கிஃப்ட் கொடுறா, கல்யாணத்தில் போய் ஒரு கிஃப்ட்டை கொடு, உனக்கு திருமண பிராப்தம் வரும். அவள் கிஃப்டை கொடுத்தாலும் திருமண பிராப்தம் வருது. அப்போ 7ஆம் அதிபதி 7 வலுத்துட்டாலே அவனோட மன வாழ்க்கை வெளியிலேருந்து தான் கிடைக்கணும், லோக்கல்லேருந்து பெண் வேணாம் அப்படிங்கிறத. 7ஆம் அதிபதி 8, அப்போ அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும்? 7ஆம் அதிபதி 8, நான் நரமுறையாக சொல்லுவேன், ஐயா 7ஆம் அதிபதி 8 இருக்கு, இதை மாற்றலாம் முடியாது, நீ என்ன யாகம் பண்ணாலும் பரிகாரம் பண்ணாலும் இது அனுபவிக்க தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அதனால் இதுக்கு என்ன வழி? 7ஆம் அதிபதி 8 இருக்கு, ஒன்றை இழந்தால் ஒன்று கிடைக்கும். வரதட்சணை எதிர்பார்க்காத, படிப்பை எதிர்பார்க்காத, வசதி எதிர்பார்க்காத, பொண்ணு கிடைச்சா திருமணம் பண்ணிக்கோ, வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்பா இல்லாத பொண்ணும் அம்மா இல்லாத பொண்ணும் பிறரால் கைவிடப்பட்ட பெண்ணும் ஏதாவது ஒரு பொண்ணுக்கு நீ வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா உன் வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும். இதை விட்டுட்டு வேற எதிர்பார்த்தீங்கன்னா லைஃப் தோற்று போயிடும். எச்சரிக்கையாக இருந்துக்கப்பா அப்படிங்கிறது என்னோட பதில். அப்போ 7 இருந்தால் இப்படி பண்ணால் நல்லா இருக்கு. அதை மீறி பண்ணாங்கன்னா அன்சாட்டிஸ்ஃபைடு லைஃப், கணவன் மனைவியோடு சாட்டிஸ்ஃபைடு இருக்க மாட்டேங்குது, நிம்மதியே இல்லை, தீராத நோய், தீராத பிரச்சனை, காலம் ஃபுல்லாக குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. உன் சொந்தம் இப்படி, உன் சொந்தம் இப்படி, நீ இப்படி, நீ இப்படின்ற மாதிரி அவங்க வாழ்க்கையே போராடிட்டே போயிடுது. ஸோ 7 இருந்தாலே ஒரு தியாகம் பண்ணால் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ 7 இருந்தாலோ ஒரு ஜாதியோ ஒரு மதமோ ஒரு அவங்க இதில் மாறி திருமணம் பண்ணும்போது நாங்கள் இந்த லைஃப் நல்லா இருக்கு. அப்போ அவங்களுக்குள்ள அந்த புரிதல் வந்துடுது, அந்த பிரச்சனைக்கு காரணம் இல்லாமல் போயிடுது. ஸோ அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். 7ஆம் அதிபதி 9, அப்போ 7ஆம் அதிபதி 9 இருக்குது. 7ஆம் அதிபதி 9 இருந்தால் இந்த வாழ்க்கையை ரொம்ப சிறப்பான வாழ்க்கை, இது தப்பே கிடையாது. 7 இருந்தாலே மனைவி ஆசிரியர், கலத்திரன் ஆசிரியர், உன்னை வழி நடத்தக்கூடியவன், வழி நடத்தக்கூடிய, உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவான், உன்னோட நன்மைக்காக செயல்படுத்தக்கூடியவர். 7 இருந்தால் மாப்பிள்ளையோ அலைன்ஸோ உங்களை தேடி வரும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் அதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இருந்துட்டாலே அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, அது பொண்ணா இருந்தா மச்சனங்கிட்டையும், பையனா இருந்தா மச்சின்சிக்கிட்டையும் எச்சரிக்கை தேவை. ஏன்னா இவங்களோட கம்பேரிங் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல பேசிடுவாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஃபேமிலிக்குள்ள கொடுத்தது ஒரு மன உளைச்சலை தருது. தேவையில்லாமல் கம்பேரிசன் பண்ணிடுறாங்க. இதை கண்கூடா பார்த்துருக்கேன், நானே சொல்லியிருக்கிறேன். இந்த பிரச்சனை நீ இடத்த மாறிடுப்பா. ஸோ இது ஒன்று தான் அந்த இடத்துல ஒரு பாதிப்பை தருது. 7 இருந்தால் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த அம்மா அந்த ஜாதகம் நல்லா படிக்கிறான், நல்ல வளர்ச்சி, பெரிய அளவில் அவங்க போயிடுறாங்க. ஒரு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு திருப்புமுனை தருது. 7 கல்யாணத்துக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு படிப்பு, ரொம்ப அற்புதமான லைஃப் அவங்களுக்கு அமையுது. 7ஆம் அதிபதி 10, இதை முதல்ல நம்ம சொல்லிட்டோம். 7ஆம் அதிபதி 10 இருந்தால் காலதாமதமான திருமணம், தொழில் செய்கிற வீட்டிலேருந்து தான் பெண் வரும், மன வாழ்க்கையில் பெருசாக எதிர்பார்ப்பு வைக்காமல் திருமணம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். 7ஆம் அதிபதி 11, அப்போ 11ஆம் பாவத்தில் 7 11 இருந்தால் என்ன பண்ண நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரொம்ப எச்சரிக்கை தேவை.
7ஆம் அதிபதி 11 எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் திருமணத்துக்கு பின்னோ நட்பு வட்டாரங்களை குறைச்சிக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஏதாவது ஒரு சூழல்ல ஏதாவது ஒரு நிலையில் தள்ளப்படுகிறார்கள். இது அணித்தரமான உண்மை. நான் இல்லை, நான் உத்தம அப்படின்னு நீங்கள் யாரை சொன்னாலும் கேட்டுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இது அணித்தரமான உண்மை. 7 விருப்ப திருமணம், அவங்களாம் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஒன்றாதான் காதல் திருமணம் பண்ணாலும் வேறு ஒரு அஃபையர் அவங்க லைஃப்பில் எட்டி பார்க்குது. எச்சரிக்கை தேவை அப்படிங்கிறத 7 சொல்லணும். அது ஒரு அற்புதமான 7 பொருளாதார வசதி, பேரு, புகழ் எல்லாம் சூப்பர். ஆனால் கேரக்டர் வைஸ் ஒரு பாதிப்பு அனுபவிச்சு தான் வெளில வராங்க அப்படிங்கிறது உண்மை. 7ஆம் அதிபதி 12. அப்போ 7ஆம் அதிபதி 12 உட்காரமா அவங்களோட மன வாழ்க்கை. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, 7-12 நல்ல கிடையாது, டிவோர்ஸ் ஆகிடும், வியன்னா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி 12 அந்த அற்புதமான தாம்பத்திய வாழ்க்கை. 7ஆம் இடம் என்பது தாம்பத்திய பாவம், 12ஆம் இடம் வந்து அயன போகும். 7 உட்காந்து அவங்கள மாதிரி தாம்பத்திய வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி யாருக்குமே இல்லை. ஆனால் இது 12ஆம் இடம் விரைவுஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் 7 உக்காந்தா மட்டும் காரணம் கிடையாது. அதோட மற்ற அமைப்புகள் இருந்தால் மட்டும்தாங்க டிவோர்ஸ் கிட்ட போனோம். 7 ஒரு அற்புதமான தாம்பத்திய வாழ்க்கை. 7 உட்காந்தா கணவன் மனைவி நீண்ட நாள் ஒன்று சேர்ந்து இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு தொழில் ரீதியோ ஏதாவது ஒரு விஷயமா கணவன் மனைவி கட்டாயம் ஒரு பிரிவினையே கொடுக்குது. குறைஞ்சது ஒரு 12 வருடம் அவங்க லைஃப்பில் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. ஃபாரினில் வேலை செய்கிறாங்க, அங்கே வேலை செய்கிறேன், இங்கே வேலை. ஆனால் அவங்க சேர்ந்து வாழ்கிற காலகட்டத்தில் அற்புதமான தாம்பத்திய வாழ்க்கை 7 ரொம்ப விசேஷமாக இருக்குது, மறுக்கிறதுக்கே இல்லை. அப்போ 7 பாவங்கள் இருக்கும்போது பல காரகத்துவம் இருந்தாலும் ஒரு 2-3 காரகத்துவத்தை மட்டும் இன்னைக்கு அனைத்தனமான காரகத்துவங்களை மட்டும் இன்னைக்கு சொல்ல முடிஞ்சது, உங்களோட என்னால் ஷேர் பண்ண முடிஞ்சது. அப்போ 7ஆம் பாவம் தலை சிறந்த பாவம், திருமண பாவம். 7ஆம் பாவத்தில் பொறுத்த வரைக்கும் பாருங்க, தயவு செஞ்சு 7ஆம் அதிபதியோட ராகு, சனி, கேது, செவ்வாய், பாதகாதிபதி, நீச்ச கிரகம், திரிசூன்யாதிபதி இவங்களோட தொடர்புகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தொடர்பு உள்ள நட்சத்திரங்களை ஒரு ஆணோட நட்சத்திரம் பெண்ணோட நட்சத்திரமும் சேர்க்க வேண்டாங்கிறது என்னோட விமர்சனம். 7ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் நீச்சம், எந்த கிரகம் ஒரு ஜாதகத்தில் அஸ்தங்கமாயிருக்கோ, நீச்சம் அடைஞ்சிருக்கோ, திரிசூன்யமாயிருக்கோ அந்த நட்சத்திரத்திலேருந்து அலைன்ஸ் கட்ட வேண்டாம். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அப்படி ஒரு கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு யோகியா. அப்போ பாருங்க, இப்போ எனக்கு எடுத்துங்க, நான் வந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசி, என்னோட மனைவி பரணி நட்சத்திரம் மேசராசி. நான் எப்படி ஜாதகப்படியே கட்டக்கூடாது. 7 பாதகாதிபதி உறவுல கட்டக்கூடாது. ஆனால் ராசி அடிப்படையில் அதுவும் நெருப்பு ராசி இதுவும் நெருப்பு ராசி கட்டக்கூடாது. ஆனால் எனக்கு அப்போ ஜோதிடம் தெரியாது 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அப்போதான் படிச்சுட்டு இருக்கா, அப்போ கட்டிட்டாங்க. ஆனால் அதோட தாக்கங்கள் என்னங்கிறது சொந்த அனுபவம் தெரிஞ்சது. ஆனால் இதில் என்ன விசேஷம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்குமே வசியபுரத்து இருக்கும். மேஷத்துக்கும் சிம்மத்துக்கும் வசியபுரத்து. அது மட்டும் இல்லை, இறைவன் கொடுத்த ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கரணநாதனோட நட்சத்திரம் என்னோட மனைவி. இங்கே அந்த கால்குலேஷன் ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க, என்னோட குழந்தை வந்து கேட்ட நட்சத்திரம், என்னோட யோகியோட நட்சத்திரத்தில் அவதரிச்சிட்டான். அப்போ எவ்வளோதான் அந்த பாதிப்பு பிரச்சனைகள் வெளியில் இருந்தாலும் அதையெல்லாம் ஒன்று சேர்த்து அழகாக நடத்தக்கூடிய அமைப்பு இறைவனோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்குங்கிறது என்னோட அனுபவங்கள் தான். நான் ஜோதிடம் படித்து முடித்ததுமே நான் செக் பண்ண முதல் நபர் யாருன்னா என்னத்தான். இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை கரெக்டா, நடந்த சம்பவங்கள் கரெக்டா அப்படிங்கிறத நான் செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் எல்லாருக்குமே சொல்ல ஆரம்பித்தேன். முதல்ல எந்த ஜோதிட படித்தாலும், எந்த முறையில் படித்தாலும், எந்த விதத்தில் படித்தாலும் என்ன பரிசோதிப்பேன். எனக்கு அது அப்ளை கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு அது ரிப்ளை பண்ணுவேன். இல்லைன்னா நான் பண்ணுறதே கிடையாது. அப்போது பரிசோதித்து பார்த்துருக்கிறோம். அதனால் ஜோதிடம் படித்ததை விட உங்களை நீங்கள் பரிசோதித்து பார்த்துங்க. ஒரு பரிகாரம்னா கூட அதை முதல்ல நான் செய்வேன். எனக்கு அந்த பரிகாரம் சக்ஸஸ் கொடுக்குதா அப்படிங்கிறத அடுத்து கொடுப்பேன். அப்போ இதில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, பரிகாரம் யாருக்கு சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத இப்போ யார் தலையெழுத்தெல்லாம் மாறாது அப்படிங்கிறது அடுத்து ஒரு கேள்வியில் நான் யோசிக்கிறேன் ஜோதிடத்தில். அப்போ யாருக்கு தலையெழுத்து மாறும், யாருக்குலாம் மாறாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே புதாதித்யா யோகங்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த புதாதித்ய யோகத்துக்கு இன்னொரு யோகம் இருக்குங்கிறத என்னோட அனுபவங்களை கண்டுபிடிச்சேன். நான் என்ன சொன்னால், அதுதான் தலையெழுத்து மாத்திர யோகங்கிறோம். சூரியன்னா தலை, புதன்னா எழுத்து. சூரியன்னா 1 உச்சம் 1ஆம் பாவம்,
புதன்னா 3ஆம் பாவம். 3 1 3 எப்பவுமே 1 3 சூரியன் புதன் பாருங்க இடம் மாறிட்டே இருப்பாங்க. அவங்களோட தலையெழுத்து மாறும். 30 வயசு வரைக்கும் ஒரு லைஃப்ல ஒரு ஸ்டேஜில் இருப்பான். 30 வயசுல அவனோட லைஃப் ஸ்டைல் மாறிடும். அப்போ சூரியன் புதன் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்க பாருங்க, 30 வயசுக்கு மேல அவன் வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தாலும் பெரிய நிலைக்கு வந்துடும். இந்த நாட்டில் சாதனை பண்ணவங்க, சாதிச்சவங்க, சரித்திரம் படிச்சவங்க அத்தனை பேருமே 3ஆம் பாவம் வலுத்தவங்க சூரியன் புதன் தொடர்பு உள்ளவங்க தான். இந்த சூரியன் புதன் தொடர்பு இல்லாம 1 3 தொடர்பு ஜோதிட துறைக்குள்ள வர முடியாது. நீங்க வரத்துறையில வந்து அத்தனை பேர் ஜாதகத்திலும் பாருங்க, ஏதோ ஒரு வருடத்துல சூரியன் புதன் தொடர்பு 1 3 தொடர்பு இல்லாம ஜோதிட துறைக்குள்ள வரவே முடியாது. இது நான் பல ஜோதிடர்களோட ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன். எல்லாத்துலயுமே 100% இது இருக்கு. என் குருநாதர் தங்கபாண்டிய ஜாதகத்தை நான் ஆராய்ச்சி பண்ணேன். அவர் மிதுன லக்னம், லக்னத்துக்கு 3 கூடிய புதன் முள்ள, சூரியன் முள்ள, கேதுவும் முள்ள. அவர் 30 வயசு மேல மிகப்பெரிய வளர்ச்சி. அவர் ஜோதிடத்துறையில இன்னைக்கு ஒரு யூடியூப்ல ரொம்ப இன்னைக்கு ஃபேமஸ். ஏன்னா 3 கூடியன் முள்ள, புதன் முள்ள. பொதுவாக புதன் முள்ள உட்காந்தாலே யூடியூப்ல ஃபேமஸ். 3ஆம் அதிபதி வலுத்தாலே ஃபேமஸ். புதன் மட்டும் இல்லை, 3ஆம் பாவம் வலுத்தாலே அவங்க வந்து யூடியூப்ல வந்துருவாங்க. அந்த அடிப்படையில் எனக்கும் பாருங்க லக்னாதிபதி முள்ள, 3 கூடியன் செவ்வாய் முள்ளே. ஆனா என்ன இருந்தாலும் லக்னத்துக்கு நட்பு கிரகம் வலுத்தா நன்மை, லக்னத்துக்கு ஆப்போசிட் கிரகம் வலுத்தா அவனுக்கு அந்த பாதிப்பு தான். பாதிச்சு அனுபவிச்சு தான் வெளியில வரணும். அதை அனுபவிக்காம வரவே முடியாது. அப்போ ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்னம் எந்த கிரகங்கள் வலுத்திருக்கோ, எந்த பாவங்கள் வலுத்திருக்கோ அதை சார்ந்த சம்பவங்கள் அந்த குடும்பத்தில் நடக்கும். அதை சார்ந்த நபர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்கிறத நிறைய அனுபவிச்சிருக்கோம் சார். எந்த கிரகம் 6ல் போய் செவ்வாய் வலுத்துச்சா, நேராக உடனே கேட்பேன், ஐயா 6ல் செவ்வாய் வலுத்துச்சு, போலீஸ் மிலிட்ரி குடும்பம் சொல்லுது, உங்க வீட்டு போலீஸ்ல இருக்கு, மிலிட்ரி குடும்பமா? ஆமா சார், எங்க தாத்தா போலீஸ், எங்க அப்பா போலீஸ், மிலிட்ரி, உடனே சொல்லிடுவாங்க. நீங்க கேட்டீங்கனாலே சொல்லிடுவாங்க. அப்ப எந்த பாவம் வலுத்து இருக்கோ அந்த காரகத்துவத்தை நீங்க அப்ளை பண்ணாலே அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் நமக்கு தெரியும். ஆனா என்ன இருந்தாலும் ஜாதகத்தில் எதுவா இருந்தாலும் லக்னாதிபதியோட நிலையை வச்சு தான் அவனால பயணிக்கவே முடியும். ஜாதகத்தில் 4 வலுத்துட்டு இருக்கும், அவன் டிகிரி முடிச்சிட்டான்னு சொல்லுவோம். ஆனா லக்னாதிபதி அதுக்கு ஒத்துழைச்சா தான் மட்டும்தான் அவன் டிகிரி முடிக்க முடியும். ஆனா டிகிரி முடிச்ச நாலேஜ் இருக்கும், கையில ரெகக்னிங் சர்டிபிகேட் இருக்காது. அப்போ லக்னாதிபதியும் லக்னமும் லக்னாதிபதியும் ஸ்டேட்டஸை வச்சு தான் அவன் எந்த துறையிலையுமே ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா நம்ம முடிவு எடுக்க வேண்டியது லக்னாதிபதி கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி உரையை நிறைவு பெறுகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகவும் மகிழ்ச்சி, சந்தோஷம். நன்றி சார். நன்றி சார்.